இன்றைய வேத வாசிப்பு யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரையிலான வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போகும் என்றார். இந்த உவமையை இயேசு அவர்களுடனே சொன்னார். அவர்களோ அவர் சொன்னவைகளின் கருத்தை அறியவில்லை. 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இன்றைய நற்செய்தி கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்தல். ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் தொலைக்காட்சி செய்திகளை பார்த்த அந்த முதியவர் அதிக வேதனைப்பட்டார். உலகம் அழிந்து கொண்டிருப்பது மட்டுமின்றி அது தம்மையும் அதற்கு நேராய் இழுத்து கொண்டு போகிறது என்று வேதனைப்பட்டார். தயவு செய்து அதை நிறுத்துங்கள் என்று அவரது மூத்த மகள் அவரிடம் கெஞ்சினாள். அதை கேட்பதை நிறுத்துங்கள். ஆனால் அவரோ தொடர்ந்து சமூக ஊடகங்கள் மற்றும் பிற செய்திகளை கேட்பதில் அதிக நேரத்தை செலவிட்டார். நமக்கு முக்கியமாய் தோன்றுகிற காரியங்களில் நாம் ஈடுபாடு செலுத்துகிறோம். இயேசு பொந்தியு பிலாத்துவை சந்திக்கும் சந்திப்பில் இதை காண்கிறோம். மார்க்க தலைவர்கள் இயேசுவின் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் வகையில் பிலாத்து அவரை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீரா இப்படி சொல்லுகிறீரோ அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்று அதிர்ச்சியூட்டும் கேள்வியை பதிலாக்குகிறார். அதே கேள்வி இன்று நம்மிடமும் எழுப்பப்படுகிறது. பரபரப்பான இந்த உலகத்தில் நாம் குழப்பத்திற்கு செவி கொடுக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்றும் நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்றும் இயேசு சொல்லுகிறார். அவரை சந்தேகிக்கும் மார்க்க தலைவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தும் விதமாய் இயேசு அந்த உருவகத்தை பயன்படுத்துகிறார். ஒரு நல்ல மேய்ப்பனாக இயேசு அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டோடி போம் என்றார். நம்முடைய நல்ல மேய்ப்பராக எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய சத்தத்தை கேட்கும்படி இயேசு நமக்கு கட்டளையிடுகிறார். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இளைப்பாறுதலை சுதந்தரிப்போம்.